உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காப்பதாக. ஆமேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய திருவார்த்தை யோசுவா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து அவர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்தவனாக காணப்பட்டான். 9வது வசனம். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் செய்து அவர்களின் குதிரைகளின் கால்களை நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை சுட்டரித்தான். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, கடவுள் சொல்வதை செய்கின்ற பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். தேவன் சொல்வதை மனிதன் கேட்க வேண்டும். தேவனுடைய குரலுக்கு அன்றைக்கு ஆபிரகாம் அங்கே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தான். பிள்ளையாண்டான் மீது கையை போடாதே. அன்றைக்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கிறோம், நீ நிற்கின்ற இடம் பரிசுத்தமான பூமி, ஆகவே உன் பாதரட்சைகளை கழட்டு. கடவுள் சொன்னதை செய்கின்ற இஸ்ரவேல் மக்களிடத்தில் அவர் கொடுக்கும்போது, நான் கொடுக்கிற இந்த பிரமாணங்களை எல்லாம் வலது இடதுபுறம் விலகாதபடி உன் பிள்ளைகளின் உன் நிலைக்கால்களின் பிள்ளைகளுடைய கையிலே கழுத்திலே நெற்றியிலே உன் வீட்டின் நிலைக்கால்களிலும் நீ கட்டி எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் என்னுடைய பாக்கெட்டில் வைத்திருக்கிறேன், என்னுடைய வாகனத்தில் வைத்திருக்கிறேன், என்னுடைய பைபிளில் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை விட என் வாழ்க்கையில் கடவுளை நான் முன்வைத்திருக்கிறேன். சங்கீதம் 139வது சங்கீதத்தில் பக்தன் சொல்வதைப் போல், நான் பிரமிக்கத்தக்க வகையில் உருவாக்கப்பட்டேன். இந்த அருமையான ஆச்சரியமான அதிசயமான வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஒரு பெரிய கிருபை. கடவுளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆச்சரியமான அதிசயமான வாழ்க்கை, பிரமிக்கத்தக்க வாழ்க்கை. ஆகவே கடவுள் சொல்லுகின்றபடியெல்லாம் நீங்களும் நானும் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவராக இருக்கிறார், நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய அனுபவத்திலும் கூட கடவுள் சொல்வதை கேட்பதற்கு நான் அநேக முறை மறுதளித்து ஓடிப்போனேன். ஆனால் அவர் என்னை தண்டித்து அப்பொழுதெல்லாம் தண்டித்து நோயினாலும் வியாதியினாலும் பிரச்சனைகளினாலும் பல்வேறு விதமான ஊழியத்தின் தடைகளினாலும் என்னை தண்டித்தார். ஆகவே நான் மீண்டும் ஆண்டவரிடத்தில், கடவுளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ சொல்வதை நான் செய்வதற்கு மறுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கோரி ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிறவராக இருக்கிறார். கேட்டு என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பத்தை அதுபோல் அன்பான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நீங்களும் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்வதற்கு கவனமாயிருங்கள். கவனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அன்றாட காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனையில் எங்களை நடத்துவதற்கு துணை புரிந்தருளும் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நாளில் நம் அனைவரோடும் நாம் கேட்ட இந்த சிந்தனைகளோடும் கூட இருந்து நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.